மகாபிரியவாச்சரணம். இன்றைய பாசுரத்தில் நமக்கு தோன்றக்கூடிய சந்தேகங்கள். இப்போ இதில் விழுந்த அடையாளத்தை சொல்லி எழுப்புகிறாளா இல்லையா? ஏன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பாடலை கேட்கும் பொழுதே ஆண்டாள் எப்படி எழுப்புகிறாள்? விழுந்த அடையாளத்தை சொல்லி எழுப்புகிறாளா இல்லை கண்ணனின் பெருமை சொல்லி எழுப்புகிறாளா என்று நாம் உற்று நோக்க ஆரம்பித்து விட்டோம். ஆக நமக்கு புரிந்து விட்டது, விழுந்த அடையாளத்தை சொல்லிதான் எழுப்புகிறாள். என்னென்ன வார்த்தைகளை சொல்லி இருப்பாள் அப்படின்னா, முதல்ல சொன்னது புல்லின் வாய் கீண்டானை. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாசுரத்தில் இருவரை பற்றியும் பாடுகிறாள். யார் இருவர்? ராமன், கண்ணன், இருவரை பற்றியும். ஏனென்றால் இதற்கு முந்தைய பாசுரத்தில் ராமனை பற்றி பாடினான் இல்லையா, மனத்துக்கினியானை அப்படின்னா. அப்ப இப்பொழுது என்ன சொல்கிறாள் என்றால், கண்ணனையும் பாடுகிறாள், ராமனையும் பாடுகிறாள். அப்ப கண்ணனை சொல்லும் பொழுது புல்லின் வாய் கீண்டானை. இந்த புல்லின் வாய் கீண்டானை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன், அவன் கொக்கு வடிவில் வந்து அங்கே சண்டையிட வருவான். அவன் வந்து கண்ணனை விழுங்கி விடுவான். அங்கே விழுங்கிய உடனே அவனுடைய நண்பர்கள் துடிதுடித்து போவார்கள். ஆக கண்ணன் இத்தனை நாளே நம்ம காத்து கொண்டிருந்தான், இப்பொழுது கண்ணனும் இல்லையே, என்ன ஆவது என்று. ஆனால் உள்ளே சென்ற கண்ணன் சும்மா இருப்பானா? மாயங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டான். என்ன விளையாடல் செய்தான் என்றால், தன்னுடைய உடல் வெப்பத்தை அதிகரித்து கொண்டே வந்தான். எதற்கு? இப்ப சாதாரணமாக நாம் எதையாவது உண்ணும் பொழுது வெப்பம் அதிகமாக இருந்தால் அப்படியே வாயை திறந்து என்று சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் இங்கே அந்த வெப்பத்தை அதிகப்படுத்திய உடனே அவன் என்ன செய்தான்? வாயில் அடைத்து வைத்திருந்த அந்த கண்ணனை உமிழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்றான். ஏன் இதை முதல்ல பண்ணிருக்க கூடாதா? என்ன பண்ணாரு? இப்போ புல்லின் வாய் கீண்டானை சொன்னா அந்த பகாசுரனுடைய வாயை கிழித்தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை முதல்லையே பண்ணிருக்கலாமே. இதுக்கு உள்ள போகணும், அப்புறம் வெளியே வரணும், அப்புறம் அந்த வாயை கிழிக்கணும் அப்படின்னா அற்புதமான ஒரு விஷயம். எதுவுமே அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் இந்த பாடல்களில் தாற்பயங்கள் இருக்கின்றன, நாம் ஒத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதுதான் என்ன ஆகும் அப்படின்னா, உடலில் வெப்பம் அதிகம் ஆக ஆக, கண்ணனுடைய உடல் வெப்பம் அதிகமாக ஆக அந்த கொக்கினுடைய வாயில் இருந்த அந்த தசைகள் என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் சூடாகி அப்படி கெட்டியாக இருந்தது மிருதுவாக மாறிடுச்சு. எப்படி அடுப்புல வச்சா அப்படியே மிருதுவாக மாறிடும் இல்லையா? அது மாதிரி இப்ப அதற்கப்புறம் அவனுக்கு அந்த வாயை கிழிப்பது அப்படின்னு சுலபமாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு அறிவியல் பூர்வமான விஷயத்தையும் அழகாக இந்த ஆண்டாள் சொல்லுகிறார். சரி, புல்லின் வாய் கீண்டானை சொல்லிட்டாங்க. அடுத்தது ராமனுக்கு சொன்னதுதான் புல்லாரக்கனை கிள்ளி கலந்தான்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப இது சொன்னதுக்கு அப்புறமா விடிந்த அடையாளம் என்ன சொல்கிறான்? இப்ப வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, அங்கே நிலவும் போய்விட்டது, சூரியன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அவள் ஒத்துக்கொள்ளவே. அடுத்தது புல்லும் சிலம்பின கால், பறவைகள் சப்தம் கேட்கவில்லையா? இப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எத்தனை முறை இவள் இதே வார்த்தையை சொல்லி பறவைகள் சப்தம் கேட்கவில்லையா? ஏன்னா 6வது பாசுரத்தில் சொன்னாள், திரும்ப 7வது பாசுரத்தில் கீச்சு கீச்சு என்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலையும் சொன்னாள். ஆனா நம்ம என்ன பார்த்தோம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தோமா? முதல்ல சொன்ன புல்லும் சிலம்பினகான் தூங்கி எழுந்த பறவைகள் இடக்கூடிய சப்தம். கீச்சு கீச்சு பார்த்தது கணவன் மனைவி இருவரும் காலையில் அந்த இரையை தேட போவதற்கு முன்னாடி கலந்து பேசி கிளம்பக்கூடிய சப்தம். சரி, இப்ப என்ன சப்தமா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இப்ப இது அழகா சொல்றாங்க. இப்ப ஒவ்வொரு தோழி வீட்டிற்கும் சென்று சென்று அவளை எழுப்புகிறாள். இப்போ ஒவ்வொரு தோழி வீட்டுக்கு போய் எழுப்புறா அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். இப்படி 4:30 மணிக்கு ஆரம்பிச்சா அப்படின்னா 10 பேரை எழுப்புகிறாள். அப்படியே ஆரம்பிச்சு இங்க வரும் பொழுது மணி 6 ஆயிருக்கும். அப்ப இப்ப பார்த்தா அங்க பார், மேல ஆகாயத்துல இறை தோடக்கூடிய பறவைகள், இறை தேடி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த பறவைகள் சப்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்ற. அடுத்தது என்ன சொல்றா? எல்லாரும் பாவைக்களம் போயிட்டாங்க. அது என்ன பாவைக்களம்? இவங்க எல்லாரும் என்ன செய்ய போறாங்க? பாவை நோன்பு நோற்பதற்கு ஒரு களம் இருக்கிறது, அந்த இடத்தில் சென்று அந்த காத்தியாயனி அம்மனை வழிபட போகிறார்கள். எல்லாரும் அங்க போயிட்டாங்க, இன்னும் நீ கிளம்பல அப்படின்னு சொல்றா. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வருகிறார். அடுத்தது இந்த போதரி கண்ணினா எதற்காக அப்படி சொன்னார்கள்
அப்படின்னு சொன்னால் இது ஒரு புஷ்பத்தை அப்படின்னு சொல்லலாம். அது போன்ற அழகிய கண்கள்னு. இன்னொன்று எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, புஷ்பத்தில் தேன் அருந்தும் வண்டு போல கண்கள். அந்த கருவிழி எப்படி இருக்குங்க, இங்கேயும் அங்கேயும் அளவாஞ்சிக்கிட்டே இருக்குமா. வண்டு என்ன பண்ணும், தேனை சுவைப்பதற்காக ஒவ்வொரு பூவிற்கும் தாண்டி தாண்டி பறந்து செல்லுமா. அப்படி அங்கே போய்கொண்டிருக்கிறது. அதனால போது அறி கண்ணினாய். அடுத்தது, இந்த குளிர்ந்த ஜலத்தில் நீராடுவதற்குன்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏன் அப்படின்னா, முதல்ல இருந்து ஆரம்பித்ததே நீராட்டம் சொல்கிறார். இந்த நீராட்டம் அப்படிங்கிறது அந்த ஜலத்தில் நீராடுவது கிடையாது. ஏன் அப்படின்னா, முழுவதும் நாம் மூங்கி தலைவரை நனைந்து நீராட வேண்டும் சொல்றார். ஆக இங்கே நீராடுவது கிருஷ்ண அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலத்தில் நாம் நீராடுவது. ஏன் அப்படின்னா, நம்முடைய சம்சாரம் அப்படிங்கிறது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய வருத்தங்களை கொடுத்து நமக்கு ஒரு வெப்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது. அந்த வெப்பத்தை குளிர்விக்க என்ன வேண்டும், இந்த கிருஷ்ண அனுபவம் தான் வேண்டும். சரி, அடுத்தது இதற்காக கள்ளத்தனம் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகித்தார். ஆமா, உண்மைதானே. இவள் என்ன செய்கிறாள் ஆண்டாள், அனைவரும் சேர்ந்து அந்த கிருஷ்ண அனுபவத்தை அடைய வேண்டும் என்று இவள் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கா எழுப்பிக் கொண்டிருந்தால், இவள் என்ன செய்கிறாள், தான் மட்டும் அப்படியே அந்த கண்ணனின் நினைவில் சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள் இல்லையா. அப்ப தான் மட்டும் அந்த அனுபவம் செய்வது அப்படிங்கிறது தவறு கிடையாதா. ஏன் அப்படின்னா, பக்தி அப்படிங்கிறது அனைவரோடு சேர்ந்து நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதனால் சொல்லியிருக்காள். அடுத்தது, அதனால தான் கலந்தேலோ ரம்பாவா, எல்லாரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பினாள் என்று நம்முடைய சந்தேகங்களுக்கு அழகாக அவள் பதில் கொடுத்திருக்கிறாள். மகாபெரியவா சரணம்.